ஹைடா செல்லக்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெக்கோட எஃப்எஃப். இது வந்து 18+ கண்டென்ட். ஸோ ஹெட்செட் மஸ்டா. இது இன்ட்ரோ என்னென்னா, ஜங்குக் வந்து ஒரு ஹெச்ஆர், டெக்குக்கு வந்து ஒரு எம்ப்ளாய். ஜங்குக் தான் வந்து ஹையரே பண்ணியிருப்பான் தேங்க. இவ்வளோதான். இப்போ ஸ்டார்டிங்கே என்னென்னா, ஜங்குக்கும் டேக்குக்கும் வந்து வீட்டிலேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட். லைக் வந்து லைக் தயாங் வந்து லேட்டாக எழுந்திருப்பான். அவனுக்கு தான் சமைக்கவும் தெரியும். அதனால் அவன் லன்ச்சு சேர்த்து மறந்துருப்பான் லேட்டாக எழுந்ததுனால. ஸோ அதனால் அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட். இங்கே பாரு, லேட்டாக இருந்தாலும் எனக்கும் டைம் ஆகுது. எவ்வளோ பெரிய மீட்டிங் உனக்கு தான் தெரியும்ல, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது. சாரா தெரியாமல் லேட்டாக எழுந்துட்டேன்டா, சாரிடா. நான் வர நேற்று நைட் லேட்டாக வந்துட்டோம்ல, அதனால தான்டா அப்படின்னு சொல்கிறான். அவனோட தப்பு உணர்றான். பட் ஆனால் ஜங்குக் லேட் ஆகிட்டே இருக்கு. நான் கேண்டீன்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன், கிளம்பு சீக்கிரமாக அப்படின்றான். ஏன்னா ஜங்குக்கும் தேங் வந்து ஒரே காரில் தான் போவாங்க. அதனால் அந்த ஆஃபீஸில் வெறும் ஜாக்சனுக்கும் ஜாக்சனுக்கும் சென்னுக்கும் தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது தெரியும். மற்றவங்க யாருக்கும் தெரியாது அங்கே இருக்கவங்களுக்கு. அங்கே ஜிமின் அது தயாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஜிமின் வந்து லைக் என்ன சொல்ல, அப்பப்போ தயாங்க ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருப்பான். அது ஜங்குக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து லைக் என்ன சொல்கிறது, இப்போ வந்து அவங்க கிளம்புறாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக கிளம்புறாங்க. ஜங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அவன் ரொம்ப கோவக்காரன். அதனால் தயாங் என்ன பண்ண தெரில, சாரிடா சாரி அப்படின்றான். என்ன பண்ணாத, உன்னை வச்சுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. தயாங் ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும். சாரிடா, இது ஃபஸ்ட் டைம் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன ஃபஸ்ட் டைமு? நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அங்கே மீட்டிங் இருக்குது, கிளையண்ட் அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு 1000 கால்ஸ் இருந்துச்சு. வேணால் ஃபோன் எடுத்து ஹிஸ்ட்ரியை பாரு, எத்தனை கால்ஸ் தெரியுமா, எத்தனை மெசேஜ் பாரு, எவ்வளோ வந்துருக்கு தெரியுமா. உன்னை யார் லேட்டாக இருந்துக்க சொன்னான்? லேட்டாக வந்துட்டோன்னா, ஆமாம் ஐடி ஜாப்னா அப்படி தான் இருக்கும், உனக்கு தெரியாதா? சாரிடா, ரியலி சாரிடா. தேங், இந்த சாரி சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சீக்கிரம் வா, கிளம்பு அப்படின்னு சொல்லி காரில் ஏறி கிளம்புறாங்க. ஆஃபீஸுக்கும் போகிறாங்க. பார்த்தா கிளையண்ட் இன்னும் வரல. அதுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. அதான் அவன் அட்டன் பண்ணவே இல்லை எந்த காலும். அதை பார்த்து தயாங்க்கு கோவம் வருது. இதுக்கு தான் கோவப்பட்டியா என் மேலே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து லைக் அவனோட பெஞ்சில் போய் உட்காடுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் கோவம் இருக்குது. ஏன்னா லேட்டாக ஹெச்ஆர்னா இருக்கக்கூடாதுல்ல, லேட்டாக கிளம்பக்கூடாதுல்ல, லேட்டாக போய் அங்கே சேரக்கூடாது. ஸோ அதனால தான். ஆனால் எல்லோரும் கேட்குறாங்க கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ். ஏன் லேட்டாக வந்துட்டீங்க, கொஞ்சம் இங்கே நிறைய சைன் பண்ணதுக்கு ஃபைல்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து லைக் அவங்களோட பாஸ்லாம் வந்து ஹெச்ஆரோட அதுக்கு மேலே இருப்பாங்களே, அந்த மாதிரி பாஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்படியே போகுது. லைக் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு 2 hours கழிச்சு வந்து ஜங்குக்கு வந்து தயாங் கால் பண்ணுறான். என்ன, சாரி தெரியாமல் திட்டல, போதும் போ அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். ஏதோ சொல்ல வந்தான் அவன், லைக் வான்னு. அப்போ வந்து ஏதோ லைக் ஜாக்சன் அனுப்பி தயாங் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரா மச்சான் அப்படின்னு சொல்லி போய் தயாங் கூப்பிட்டு, தயாங் உன்னை ஹெச்ஆர் கூப்பிட்றாரு, போ. என்னையா? உன்னைத்தான், போ. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அங்கே போனோடனே வந்து, ஏண்டா கால் பண்ண முழுசாலாம் கேட்க மாட்டியா, நீ சொல்லவே இல்லையே, இருடா அப்படின்னு சொன்னல. சரி கவனிக்கல போல், என்ன விஷயம்? இந்த ஃபைலில் நீ தான் சைன் பண்ணணும். நான் இதுக்கு? நீ தானடா டீம் லீடரு, நீ தானடா சைன் பண்ணணும். ஓ சரி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போனோடனே இரு இன்னும் நான் போகவே சொல்லலை, இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு சொன்னோடனே பிடிச்சி லேப்பில் உட்கார வைக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், சாரிடா தெரியாமல் தான், ஏதோ ஒரு கோவத்தில் என் பாஸ் சார் இன்னும் திட்டின்னு தான் இருக்கார், ஏன் லேட்டாக வந்துட்டேன், ஃபைலில் நிறைய சைன் போடணும், அங்கே பாரு எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது பாருன்னு சொல்லி பார்க்குறான். சைடு பை அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, ஒரு 20-25 ஃபைல்ஸ் இருக்குது. அது பார்த்து மெயில் பண்ணி சைன் பண்ணி அவ்வளோ வேலை இருக்குது. தயாங்க்கு அது புரியுது. அதனால் சரி மன்னிச்சிடுறான். சரி மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லி அவன் ஏந்து போகிறான்.
இரு கிஸ் பண்ணிட்டு போ. கிஸ்ஸா? சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சேக்கில் கொடுக்கலாம். என்னது இது? நம்ம இப்படி தான் கொடுப்போமா? இதெல்லாம் ஒரு கிஸ்ஸா? மார்னிங் கிஸ்ஸும் கொடுக்கல, சாரிக்கு கொடுக்கல, அட்லீஸ்ட் என்னை மன்னிச்சதுக்காச்சும் கொடுக்கல. என்ன இது? இதெல்லாம் ஒரு கிஸ்ஸா? ஏதோ போகிற போக்கில் கொடுக்குற மாதிரி அப்படின்றான். தயாங்க அந்த கோவம் போல, ஏன்னா அவ்வளோ திட்டியிருப்பான், அசிங்கமாக திட்டியிருப்பான். அதனால் அந்த கோவம் போலனால இப்படி பண்ணுறான். நீ எவ்வளோ என்ன அசிங்கமாக திட்டினேன் காலையில்? நான் இன்னும் என் மேலே நான் ப்ளேமும் பண்ணிவிட்டேன், சாரியை சொல்லிவிட்டு இதுக்கும் மேலே உனக்கு இது பண்ணுறேன். அதான் நானும் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொன்னா சரிம்மா? நீ திட்டினது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுமா? ஐயோ சாரிடா, தெரியாமல் தான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன் சில வேர்ட்ஸ்லாம் அப்படின்றான். இருந்தாலும் அவனால் மன்னிக்க முடியல. இருந்தாலும் மனசை இவன் எப்பவுமே இப்படி தானே பண்ணுவான், இவனுக்கு என்ன நம்மளை திட்டாமல் தூக்கமே வராதுல அப்படின்னு சொல்லி போய் கிஸ்ஸும் பண்ணுறான் ஒரு 3-4 தடவை. போதுமா? போதும். சரிடா எப்பயாச்சு அப்படின்னு சொல்லி தயாங்க சிரிச்சுட்டு போகிறான். ஃபைல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மனசை தேத்திட்டு போகிறான். அங்கே வந்து ஜாக்சன் வந்து கேட்குறான், என்ன சண்டே காலங்காத்தால லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாண்ணா லேட்டாக, லைக் நான் நேற்று நைட்டு வேலைலாம் முடிச்சு லேட்டாக தான் போனேன், அதனால் சரி விடு அவன் திட்டாதா. என்ன உன்னை சம்மந்தப்பட்டனானா? அவன் எங்கே பண்ண போகிறான், வெறும் சாரி சொல்லிட்டான். கிஸ் பண்ணுன்னு சொன்னான், கிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய மனசை நானே தேத்திக்கிட்டேன். இதெல்லாம் நடக்கிறது தானே எப்போவுமே. சரி போ நான் எப்படியாச்சும் அவனை மாற்ற வைக்கிறேன் சரிண்ணா அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். ஜாக்சனும் உள்ளே போகிறான். டேய் மச்சான் என்னடா? டேய் என்ன காலாங்காத்தால் சண்டை போட்டுக்கிட்டான், அவனை எதுவுமே சொல்லாமல் அவனை எதுவுமே சமாதானம்லாம் பற்ற மாட்டியா அப்படின்னு கேட்குறான். ஏண்டா நான் அவன் ரொமான்ஸ் பண்ணி மாற்றிட்டேன்டா. அவங்கடா நீங்கடா மாற்றினா, அவனையே மாற்றிக்கிட்டான்டா அப்படின்றான். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவன் நீ எப்போவுமே திட்டிட்டு மனசை மாற்றுறேன்னு சொல்லி இது பண்ணுறியா? மனசை மாற்றினா எப்படி மாற்றுவாங்க தெரியுமா? அது நீயா கிஸ் பண்ணணும், அவனா கிஸ் பண்ண சொல்கிற. அதே மாதிரி வெளில கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா அவனுக்கு என்ன வாங்கி தரணும், அவனோட வேலையை என்ன குறைக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அவனை வேலையினும் அதிகப்படுத்துகிற, அவனை வெளிலையே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற. அவனை நீ என்ன ரொமான்ஸ் பண்ணால் அதுவும் இல்லை, அவனை போய் பண்ண சொல்கிறியா? அவனுக்குலாம் மூளை என்ன இருக்காடா மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் அவனுக்கு ஒரு அப்போ தான் நாமுமே வருது அவன் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு. அதனாலே சரி லன்ச் டைமில் அவனை வெளில கூட்டிகிட்டு போகிறான். அந்த பிளான் பண்ணுறான். சரிடா நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். அம்மா உன் வேலை முடிச்சியாடா மயிரே அப்படின்னு சொல்லணுன்னே அவனுக்கு ஜாக்சன் இப்போ தான் ஞாபகமே வருது. சென்கிட்ட கொடுத்துருப்பான் வேலையா. ஐயோ நான் சென்கிட்ட கொடுத்துட்டேன்டா, இருடா போகிறேன்னு சொல்லி அப்படியே விடுன்னு வெளில போகிறான். அதை பார்த்து ஜங்குக்கு சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறான் வெளில கூட்டிகிட்டு போகிறதுக்கு லஞ்சுக்கு. லஞ்சில் பார்த்தா அப்போ தான் மீட்டிங்கே இருக்குது. ஆனால் லைக் தயாங்கிட்ட சொல்லியிருப்பான். லைக் எப்படின்னா தயாங் கால் பண்ணியிருப்பான் ஜங்குக்கு வந்து, ஹலோ சொல்லு ஜங்குக், நம்ம லஞ்சுக்கு எங்கேயாச்சும் வெளில போகலாமா? வெளிலையா? ஆமாம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனோட வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவன் இன்னும் லைக் சமாதானமாக ஆகலை. அதுக்கப்புறம் வந்து சென் வந்து அப்போ தான் சொல்கிறானே அவனுக்கு லஞ்சில் தான் மீட்டிங்கே இருக்குது, கிளைண்ட் அப்போ தான் வராரு அப்படின்னு சொல்லி. அச்சோ இப்போ என்ன பண்ணுறது, டின்னரில் தான் கூட்டிகிட்டு போகணும் போலேன்னு சொல்லி லன்ச் டைமில் அவன் வந்து வெளிலே நிற்கிறான், லைக் என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறான். ஜங்குக்கு வந்து வெளில வரான் கிளைண்ட்காவ அப்படின்னு சொல்லி போகிறான். எங்கே போகிற? சாரிடா நம்ம டின்னருக்கு போகலாமா? லன்ச்சில் தான் கிளைண்ட் மீட்டிங்கே இருக்குது, அப்போ தான் சென்னை என்கிட்ட வந்து சொல்கிறான். சரி போ அப்படின்னு சொல்லி இன்னும் டவுன் ஆகிட்டு அவனுக்கு. சாரிடா ரொம்ப சாரி ரியலி சாரி, எனக்கு தெரியாமல் சாரி அப்படின்னு சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறான். இரு கிளைண்ட்டுக்கு நீயும் தான் வர, உன் டீமு தான் இதில் இருக்குது அப்படின்றான். ஏன் டீமா? ஆமாம் நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே வேறு யாரும் இல்லை, லைக் அங்கே வந்து சுகா தான் வந்திருப்பான், அவள் தான் கிளைண்ட்டு. அது வந்து
மீட்டிங்கும் அரேஞ்ச் ஆகுது. வந்திருப்பார். ஜங்குக்கு வந்து அவரை வெல்கம் பண்ணுறாரு. வாங்க சார் வாங்க, நம்ம மீட்டிங் ஹாலில் போய் பேசலாம் அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அங்கே டீம் மீட்டிங் டீமோட லீடர் டேங் வந்திருப்பார். அங்கே பார்த்தோன்னே சுகாவுக்கு ஒரு மாதிரி லைக் அவன் மேலே ஒரு க்ரஷ் வந்துடுச்சு. பார்த்தோன்னே ஒரு சைட்லேயே வந்துடுச்சு. அதனால் ஃப்ளர்ட்டிங்கே பண்ணியிருக்காரு. அது பார்த்து கண்ணடிச்சு லைக் அப்பப்போ அவர் பார்த்து பேசியிருக்காரு சுகா. அது தயாங் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இது வந்து ஜங்குக்கு தான் பார்த்துருக்கான். எதுக்கு இந்த மயிறு சிரிச்சுனுக்கு அப்படின்னு சொல்லி சைடு போய் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறான். பார்த்தா தயாங் சிரிச்சுனுக்காரு. அதை பார்த்தோன்னே என்ன 2 மயிருங்களும் பண்ணுங்க, என்ன அவன் என்னென்னா சிரிக்கிறான், இவன் என்னென்னா முறைச்சி பேசினுக்கான், சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சுகா வந்து கேட்குறான். இது நல்லாயிருக்கு, ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒரு ஸ்டாஃப் வேணும், லைக் எனக்கு கொஞ்சம் இது கைட் பண்ண எனக்கு தயாங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. என்னது ஸ்டாஃப்லாம் நாங்களாம் ஒன்றும் கொடுக்க மாட்டோம் யாருக்கும் கைட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், சாரி சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக்சன் வந்து சைட் பை அது எல்லாமே பார்த்துன்னு தான் இருப்பேன். ஆனால் தான் கோவப்படாதடா கோவப்படாத, இந்த மயிரை பாடுறா என்னென்ன வந்து பாடுறான் அந்த பொறுக்கி அப்படியே அப்படின்னு சொல்கிறான். தயாங்கும் சிரிச்சுன்னு தான் இருக்கான் குடிஞ்சு. அதை பார்த்து சார் என்ன சிரிச்சுருக்கீங்க, இது ஹால் மீட்டிங், சிரிக்காதீங்க. ஓகே சார் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து இல்லை கொஞ்சம் கைட் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்றான். அப்போ வந்து இல்லை சார் நாங்கள் ரியலாகவே எந்த ஸ்டாஃபும் கொடுக்க மாட்டோம் லைக் இந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே தயாங் வந்து இல்லை சார் நான் வரேன் சார், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றான். சுகா வந்து அப்படிங்களா, இந்தாங்க என் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே ஜங்கு இன்னும் கோவமாக இது, இவனை என்ன பண்ணி வச்சுருக்கான் இவன், வேணாம் தானே சொன்னேன் இவன்கிட்ட, இவன் காதே கேட்காதா இவனுக்கு அப்படின்னு சொல்லி தயாங் முறைச்சினுங்க. அது நான் தயாங் பார்க்கவே இல்லை. ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், நெக்ஸ்ட் அவர் இங்கெல்லாம் இருப்பார் லைக் எந்த ரூமில் இருப்பார் அதெல்லாம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இப்போவே வர முடியுமான்னு சுகா கேட்டோன்னே ஜங்கு கண்ணு அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. சார் லைக் ஓகே தான் சார் அப்படின்னு சொல்கிறான் தாங்க. அதை பார்த்து ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. ஜாக்ஸா எவ்வளோ சமாதானப்படுத்தான், டே விட்றா ஒன்றும் பண்ண மாட்டான் விட்றா, இந்த மயிரை பாரு எவ்வளோ வலியுது பாருங்க, அவன் பாரு வாயிலேருந்து ஜாலிலே விழுது அப்படி வலிறான். அவன் என்னென்னா ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டு போய்கிட்டே இருக்கான் அப்படின்றான். அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இப்போவே வரீங்களா, கொஞ்சம் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது உங்கள் சாட்டில் தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த வரேன் சார் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்போ தான் பார்க்கலானே அவன் கண்ணெலாம் ரெடிஷ் ஆகி முறைச்சி பார்த்துருக்கான் சுகாவையும் தயாங் பார்த்தோன்னே இன்னும் நம்ம தப்பு பண்ணோம், எதுக்கு அப்படியே முறைச்சி பார்த்துருக்கான். சார் ஜங்குக் சார் சொல்லு தயாங் சார், நான் இப்போ போய் இல்லை எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுக்கணும், என் ரூமுக்கு வாங்க. சார் கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஜாக்ஸா ஜங்குக்கு அவனை ரொம்ப திட்டாத, எதுவும் பண்ணாத அப்படின்றான். நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு அவன் கேபின் போயிருப்பான், தயாங்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான். டோரை லாக் பண்ணுறான் ஜங்குக்கு. அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட, என்ன சொன்னேன் ஜங்குக், நான் அவங்ககிட்ட எந்த ஸ்டாஃபும் முக்கியமாக ஒன்றையும் விட மாட்டேன் தானே சொன்னேன். நீ அவங்ககிட்ட ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு அவன் ரூம் வைக்கும் போகிறேன்ற ஏன்னா என் வேர்ட்ஸுக்கெல்லாம் மதிப்பேன் இல்லையா, இங்கே என்ன மயிர் மாதிரி பண்ணினுக்கா, என்ன வெறுப்பு மயிர் பண்ணினுக்கே நீ, என்னை பார்த்தா என்ன எழுச்ச மயிர் மாதிரிக்கா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டுறா. அதெல்லாம் கேட்கும் போது தயாங்கு ஒரு மாதிரி ஆகுது, கண்ணீர் விடுறான். ஏன்னா அவன் சாஃப்ட் அண்ட் இன்னசென்ட் டைப் அவன். ஸோ அதனால தான் இல்லை ஜங்குக் அது வந்து லைக் அவன் தான் லைக் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் கேட்டார், அதனால தான் ஹெல்ப் தானே கேட்டான். இது அப்படி வளைஞ்சி விடுறான் அந்த மயிறு. நீயும் பள்ளி இழிச்சிக்கிட்டு போகிற என்ன, அவன் கூட போய் என்ன சேர போறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை
இல்லை ஜங்குக் அப்படிலாம் இல்லை அப்படின்றான். அப்படிலாம் இல்லையா? என்ன அப்படி இல்லை? என்ன அப்படி இல்லைன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து கையை முறுக்குறான். லைக் கையை பிடிச்சி நம்ம நார்மலாக பிடிப்போம்ல, அந்த மாதிரி நார்மலாக பிடிச்சி லைட்டாக ரொம்ப ஃபோர்ஸாக அமுக்குறான். ஜங்குக் பழிக்குது ஜங்குக். நான் அதே கை இந்த கையில் தானே வாங்கினேன், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கையெல்லாம் வலிக்குது. ஜங்குக் வலிக்குது ஜங்குக், இது ஆஃபீஸ் ஜங்குக், இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை ஜங்குக், கையை விடு ஜங்குக் அப்படின்றான். இங்கே பாரு, போறியா? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுகிற, நீ வாங்கிட்ட, நான் உன்னை ஸ்டாப் பண்ண முடியல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு நிறைய ஃபைல்ஸ், ஒரு வெயிட்டாக ஃபைல்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். பல்கா இந்தா இதை போய் அவன் கையில் கொடுத்து சைனை வாங்க போ அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போகிறான். இவ்வளோ நிறைய கையை வேற அமுக்கியிருப்பான், அந்த கை வேற வலிக்குது அவனுக்கு. அதனால் அவனால் தூக்க கூட முடில. சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லி வெளில போகிறான். அன்லாக் பண்ணுன்னு ஜங்குக்கை சொல்கிறான். அன்லாக் பண்ணிட்டு அவன் அன்லாக் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஜங்குக் கோவப்படாத ஜங்குக், நான் அவன் பேச்சு கேட்டு பண்ணுறேன் ஜங்குக், போ வெளில போ அப்படின்றான். அப்படின்னு சொன்னோடனே வெளில வந்து பார்த்தா ஜாக்ஸா தான் வெளில நிற்கிறான். என்ன இவ்வளோ வெயிட்டாக பொருள் எடுத்துருவாரு, என்ன அவன் கை ரெடிஷ் ஆகிடுச்சு? அது ஒன்றும் இல்லை அண்ணா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு புரியுது. அதான் சரி அவன் கையிலேருந்து பாதி ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டான். சரி எங்கே போகணும்? இதோ சுகா சாரோட ரூம் கேபின்க்கு தான் அப்படின்னு சொல்லி ஃபைல்ஸ்லாம் வாங்குறான். என்ன கையில் ரொம்ப முறுக்கிட்டான் போல் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி குரல் ரொம்ப டவுனாக இருக்குது. அவனுக்கு அழுகையே வருது ஆல்மோஸ்ட்டு. பட் ஆனால் அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிறான். அது பார்த்தோன்னே ஜாக்ஸாக்கு ஒரு மாதிரியாது. இவனை என்ன சொன்னாலும் மாறவே மாட்டான், இவனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போகிறான். சுகா அவரை கேபினும் போகிறான். எதுக்கும் இவன் நம்ம கூட இருந்தால் தான் அவனும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் ஜங்குக்கோட கேபினோட ஸ்ட்ரெயிட்டாக தான் சுகாவோட கேபினுக்கு அங்கேருந்து பார்க்க முடியும். ஜன்னல்லேருந்து இன்னொன்று ஜன்னல் வரைக்கும் பார்க்க முடியுது. ஆனால் தான் பார்க்குறான். அதனால் அங்கே எதுவும் ஜாக்ஸாக இருக்கானாலே சரி ஜாக்ஸாக இருக்கான், நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி போயிடறான். அதுக்கப்புறம் அவன் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து லைக் ஃப்ளர்ட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். சுகா வந்து அதை தடுத்து நிறுத்துறான் ஜாக்ஸா. அப்போ தான் அவனுக்கு தயாங்கும் புரியுது ஏன் இப்படி லைக் என்ன பண்ணுறான்னு. நம்மளுக்கு அப்போ தெரில, அவன் லைக் மீட்டிங் ஹாலில் தெரில, இப்போ அவனுக்கு தெரியுது கேபினில். நல்ல வேலை ஜாக்ஸா இருக்கார், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். வேணா நம்ம டின்னர் சாப்பிட போகலாமா, காஃபி குடிக்கலாமா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கார். இல்லை அவருக்கு வேலை இருக்குது, இல்லை ஜங்குக் வந்து அவரை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு அவன் தான் ஜாக்ஸாக தான் சொல்லியிருக்கான். சார் அப்புறமா வரேன் சார் அப்படின்னு அவனும் சொல்லியிருக்கான் தயாங்கும். அதுக்கப்புறம் ஃபைல்லாம் சைன் வாங்கிட்டு போகிறாரு. 2 பேரும் போகிறாங்க. தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு? இல்லை நீங்கள் இல்லைண்ணா என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்றான். சைன் வாங்கிட்டு 2 பேரும் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டே வராங்க. அங்கே ஜிம்மன் வரான். அவனும் ஃப்ளர்ட் பண்ணுறான். என்ன இவ்வளோ ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வர, கூட நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றான். இல்லை பரவாயில்ல ஜிம்மன் அப்படின்றான். கொடு அப்படின்றான். ஏன்னா அவனோட நார்மலான பழக்கமே லைக் ஃப்ளர்ட்டிங் தான், அது உங்களுக்கே தெரியும். ஃப்ளர்ட்டிங் பண்ணின்னுப்பான். ஆனால் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். அது ஜங்குக்கு வேறு மாதிரி நடிக்கிறான். லைக் அவன் க்ரஷ் வச்சுருப்பான் போல், அந்த மாதிரி அவன் வந்து வேறு மாதிரி நடிக்கிறான். ஜாக்ஸாவும் அவன் எவ்வளோ சமாதானம் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தாண்டா பாறான் அப்படின்றான். ஆனால் தூரத்துலேருந்து ஜங்குக்கு பார்த்துன்னு தான் இருப்பான் ஜிம்மன் என்ன பண்ணுறான்னு. அவன் வந்து இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம் அப்படின்றான். ஏன்னா கை பார்த்துருப்பான் ஜிம்மன் வந்து, அதனால தான் இப்படி சொல்லியிருக்கான். ஏன்டா இப்படி கை ரெடிஷாக இருக்குது, என்ன ஜங்குக்கு என்ன பண்ணானா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கை காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரப் பண்ணி விட்றாரு. லைக் அந்த மசாஜ் பண்ணி விட்றான் அவன் ஜிம்மனு. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு இன்னும் கோவம் வருது. தயாங் அங்கே எல்லோரும் கேட்குறாங்க. லைக் ஏன்னா வெளில கத்திருப்பாங்க. கேபின் பா, எனக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னான். எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறான். ஜாக்சன் கிட்ட சொல்கிறான். ஜாக்சன் அது அந்த ஃபைல்ஸ்லாம் தயாங்கிட்ட கொடு
இல்லை நான் வெயின்னு அண்டு கொடு அப்படின்னு சொன்னோடனே 3 பேரும் ஷாக்கில் நிற்கிறாங்க. சரி பார்த்து போ அப்படின்றான். ஜிமினும் ஜாக்சனும் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். பயத்தோடு போகிறான். ஏன்னா நடந்துட போகுதுன்னு. இந்தா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அங்கே அப்படி கொடுக்கும்போது திருப்பியும் டோரை லாக் பண்ணுறான். இன்னும் பயம் வருது. ஐயோ திருப்பியும்மா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் இருக்கான். இன்னும் முறுக்கிடுறான் கையை. இந்த கையால் தானே ஜிமன் ஒன்று இது பண்ணியிருக்கான். ஜங்குக் ரொம்ப வரைக்கும் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்றான். என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கழுத்தை வேற பிடிச்சிருப்பான். ஜங்குக் இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் இப்படிலாம் பண்ணாத ஜங்குக் அப்படின்றான். இன்னும் அமைக்கிறான். ஏன்னா அந்த கோவம் அவனுக்கு தாங்கலை. ஏன்னா சுகா பேசினதும் ஜிமன் இப்படி பண்ணதும் அப்படின்னு இன்னும் கோவம் வருது. இன்னும் அமைக்க ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் விட்டு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை ஜங்குக் விட்டு ஜங்குக் அப்படின்றான். இங்கே பாரு அவன் கிட்ட பேசுறியே மறந்துடாதுன்னு நான் உனக்கு ஒரு ரிங்கு மாட்டியிருக்கேன். எனக்கு நீ தான் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னது. அது எதையும் ஜங்குக் ப்ளீஸ் நான் எதுவும் பண்ணலை. ஜிம்னிட்டு நார்மலாக தான் பேசுன்னு தான் சுகாவும் புரிஞ்சிச்சு. அவங்ககிட்ட நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசுனேன் ஜங்குக் விட்டு ஜங்குக் அப்படின்றான். கண்ணீர்லாம் வந்துடுச்சு அவனுக்கு. அப்படியே விட்டு தள்ளி விட்டுறான் சோஃபா கிட்ட. ஜங்குக் தயாங்க தள்ளி விட்டோன்னே அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் பயம் வருது அவனுக்கு. அவன் ஜங்குக் சொல்கிறான், இங்கே பாரு தயவு செஞ்சு என் கண்ணு மணிக்காத போய் அவன் வேலையை போ தயவு செஞ்சு போயிரு. எனக்கு கோவத்தில் என்ன பண்ணிட போகிறேன் ஓடி போயிரு அப்படின்றான். அவனுக்கு அந்த இந்த இந்த ரொம்ப அவனுக்கு அவ்வளோ ஷாக்கிங் அண்ட் வலிக்குது அவனுக்கு. அவன் கழுத்து பிடிச்சதும் அவனுக்கு தண்ணி கொடுக்க சொல்கிறான். தண்ணி ஆச்சு கொடு ஜங்குக் அப்படின்றான். தூக்கி போடுறான். பாட்டிலு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் சின்னதாக இருக்கும். அது தூக்கி போடுறான். இந்த பொடி அப்படின்னு சொல்கிறான். இது அவனுக்கு ரொம்ப அழுகை வருது. ரொம்ப அழுதான் அவன். ஆனால் ஜங்குக் நீ ரொம்ப மாறிட்ட. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் என்னை எவ்வளோ டேக்காக எடுத்துப்ப தெரியுமா? இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அவனுக்கு ஜங்குக்கு அப்போ தான் அவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. என்ன பண்ணுறோம், ஏன் அவனை அடித்தோம், ஏன்னா சின்ன காரணத்துக்காக நம்ம ஏன் இப்படி அடித்தோன்னு அவனுக்கு அப்போ தான் இதுவாகுது. ஃப்ளாஷே ஆகுது அவனுக்கு மைண்டு. அது அவன் இப்படி சொன்னோடனே அவன் அழுதுகிட்டே சொன்னோடனே ஏன்னா லவ் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி அழுது சொன்னதில்லை. மேரேஜுக்கு அப்புறமும் இப்படி சொன்னதில்லை. ஃபஸ்ட் டைமாக சொல்கிறான். அவன் திட்டியிருக்கான். இந்த மாதிரி பண்ணியிருக்கான். பட் ஆனால் ரொம்ப இவ்வளோ போய் பண்ணதில்லை. ஏன்னா அவன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பான். அதனால தான் காலையிலே லேட்டாக வந்துட்டாங்க. அதனால் அவங்க பாஸ் திட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு வேலையும் சரியாக நடக்கலை. ஃபைல்ஸும் லேட்டாக சப்மிட்டிங் லேட்டாக சைனிங் அந்த மாதிரி இருக்கனால அவனுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் மேலே ஸ்ட்ரெஸ்ஸும் மேலேருந்து வந்திருக்கும். அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணது கூட தெரியாமல் அவனை போட்டு அடிச்சிருப்பான். அதனால் அவனுக்கு ரொம்ப மாதிரியாகுது. அதில் தயாங் இது ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறான். இதுக்கு பண்ணது ரொம்ப அழுகுறான். பாத்ரூம்லலாம் போய் அழுது தான் வரான். சென்லாம் இது கவனிச்சுன்னு தான் இருக்கான். ஜாக்ஸா கிட்ட சொல்கிறான், டேய் என்னடா மாறவே மாட்டானாடா, ரொம்ப திட்டிருக்கான் போல். டேய் காலையிலே பார்த்தேன்டா, அவன் கையை நல்லா முறுக்கி விட்ருக்கான்டா, அவன் ஏன்டா இப்படி நடந்துக்கிறான் அவன் அப்படின்றான். டேய் இப்போ என்ன பண்ணானோ தெரியல, போய் கேட்டுட்டு வந்துடலாமா அப்படின்றான். போய் கேட்குறாங்க 2 பேரும். டேய் என்னடா பண்ண, அவன் பாத்ரூம்லலாம் போய் அழுகுறான், அங்கே போய் அவன் கேபின்லேயும் போய் அழுகுறான், என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறான். டேய் என்ன எனக்கே தெரிலடா, நான் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் அவனை கழுத்தை வேறு பிடிச்சிட்டேன் அப்படின்றான். அவங்க 2 பேருமே செம்ம சாப்பிட்டே, டேய் நீ இப்படிலாம் பண்ண மாட்டியடா, லவ் பண்ணதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ண மாட்டே அப்படின்றான். எனக்கே தெரிலடா, நான் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதோ பண்ணிட்டேன். டேய் அவன் ரொம்ப அழுறான்டா அப்படின்றான்.
அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மெயில் வருது, அவங்களுக்கு ஒரு மெயில் வருது, லைக் உங்கள் டீம்லேருந்து எந்த ஃபைல்ஸ்லாம் ரொம்ப தப்பாக வருதுன்னு. அதில் டீம் லீடரே தயாங் தானே, தப்பு பண்ணியிருப்பான். இன்னும் ஜங்குக்கும் அது என்ன மயிரா இவன் இப்படி பண்ணினுக்கான், மயிறு மாதிரியே பண்ணினுக்கான்டா இவன். கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை வேற அடிச்சிட்டேன், திருப்பியும் திட்டனாலும் ரொம்ப அழுதுருவான், கம்முன்னு இருறா அப்படின்னு ஜங்குக்கு அவங்களையும் சொல்லிடுறான். பட் ஆனால் இவ்வளோ ரொம்ப கால் வருது, ஸ்பீக்கரில் போடுறான். ஜாக்ஸாவும் சென்னுக்கும் கேட்குது. என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன மேடா, இவ்வளோ தப்பாக ஃபைல்ஸ் வருது, தப்பாக இது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றான். இதில் அவங்க வந்து ஜங்குக் எவன்கிட்ட வந்து திட்டு அடி வாங்கினா, லைக் திட்டு அட்வைஸ் ஏன்னா கிட்ட வாங்கினாலே அவனுக்கு கோவம் வரும். ஜாக் சென்னுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவனை ரொம்ப கூல் டவுன் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப கூல் டவுன் பண்ணுறாங்க. டே கோவப்படாத தயவு செஞ்சு தயாங்க கூப்பிடுங்களேன் அப்படின்றான். வேணாண்டா, ஏற்கனவே அவனை அடிச்சிட்டா, இதுக்கும் மேலே நான் அந்த மிஸ்டேக் நான் பார்க்குறேன், என்ன நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சென்னு ஜாக்சன் 2 பேரும் சொல்கிறாங்க. மயிறு மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த புடிங்க கூப்பிடுங்க. இது கேட்டோடனே சென்னுக்கும் ஜாக்ஸனுக்கும் புரிஞ்சிச்சு, ரொம்ப கூப்பிட்றாங்க. கூப்பிட போகிறீங்களா இல்லையா, இல்லைன்னா அவனை கூப்பிடுவேன் அப்படின்னா. அவனை ரொம்ப திட்டாத, அடிக்காத, கம்முன்னு அப்படின்றான். போய் கூப்பிட்டுட்டு வாங்க, இல்லைன்னு நான் கூப்பிட்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றான். கூப்பிட்டுட்டு ஜென் வந்து லைக் சொல்கிறான், நீ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்க போல், அவன் உனக்கு கூப்பிட்றான்டா வாடான்னு. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் செக் பண்ணுறான். பார்த்தா வேறு ஃபைல் கனெக்ட் பண்ணி போட்டிருப்பான் மெயிலு. அது பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் பயம் வந்துச்சு. ஏற்கனவே திட்டு அடி வாங்கிட்டோம், இதுக்கும் மேலே என்னால் தயாங்க இப்படி பண்ணிட்டா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே போகிறான். ஜிம்முன்னு அவனை அட்வைஸ் பண்ணுறான், லைக் பயப்படாத, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, விடு, அவன் எதுவும் சொல்ல மாட்டான் உடனே அப்படின்னா. நீ வேற போட அந்த சைடு அப்படின்னு சொல்லி போகிறான், பயத்தோடே போகிறான். அவன் போய் பார்த்தா ஜாக்சன் அங்கே தான் இருக்காங்க. ஜாக்சன் பார்த்தோன்னே கொஞ்சம் அவனுக்கு நிம்மதியாக போகுது. ஏன்னா வேலை அவன் அடிக்க வந்தாலும் இவங்களாம் தடுத்துருவாங்கன்னு. அடுத்த செகண்டே சொல்கிறான் ஜங்குக்கு வந்து, ஜாக்சன் போங்க வெளில போல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கோம் அப்படின்றான். போன்றல போ, நான் உன் ஹெச்ஆர் போங்க அப்படின்றான். அவனுக்கு தயாங்க இன்னும் நடுங்க அழிஞ்சிச்சு கை கால்லாம். சென்னுக்கு அது பார்த்தோன்னே, நீ என்ன பண்ண எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ ஒன்றும் முடியாது, இங்கே நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்றான். நீங்கள் வெளில போகிறீங்களா இல்லைன்னா நான் உங்களை அடித்து தொட்டான்னு கேட்டான். ஜாக்சனுக்கு என்ன சொல்கிறதில்ல. அதுக்கு மேலே அவன் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டான், திட்டி விட்டுருவான் ரொம்ப அசிங்கமாக அப்படின்னு சொல்லி. சென் வாப்பலாம் அப்படின்றான். தயாங்கடா அப்படின்றான். வேறு வழியில் போனால் வா, இல்லைன்னா நமக்கு வேலையை எடுத்துகிட்டு போல அப்படின்னா. தாயங்கிட்ட ரொம்ப சைலண்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படாத, நாங்கள் என்ன சத்தம் போடு, லைக் நாங்கள் வந்துடும் அப்படின்றான். என்னன்னா நாங்கள் சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லி பயத்தோட போகிறான். 2 பேரும் 3 பேரும். தயாங் வந்து முன்னாடி போகிறான் ஜங்குக்கிட்ட. ஜாக்சனும் சென்னும் வெளில போயிடறாங்க. ஜங்குக்கு வந்து டோரை லாக் பண்ணுறான். அவ்வளோதான், நெஞ்சே அப்படியே நின்றுடுச்சு. அப்படியே ஜன்னலும் க்ளோஸ் பண்ணிடுறான், லாக் பண்ணிடுறான். லைக் என்ன சொல்ல, ஒரு ஸ்க்ரீனுக்குலாம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்கு இன்னும் பயம் அப்படியே பற்றிட்டு வருது அவனுக்கு. ஜங்குக் அப்படின்றான், ஏன்டா மயிறு, நான் எவ்வளோ சொன்னிருக்கேன் உனக்கு, இது கூட பண்ண தெரியாதாடா அப்படின்னு சொல்லி இன்னும் கை கால் நிறைய அமுக்கி லைக் ஸ்டாப் பண்ணி லைக் என்ன சொல்ல காலை மிதிச்சு விட்டுறான், கையை முறுக்கி விட்டுறான், கழுத்தையும் பிடிறான். ஜங்குக் வலிக்குது. ஜங்குக் ஏமா ஜங்குக், ஏதோ நீ அடித்தது எனக்கு அது பழி தாங்க முடியல, அதான் எனக்கு நான் எது கனெக்ட் பண்ண நான் பார்க்க கூட இல்லை அப்படின்னா. ஏன்டா ஒரு தடவை பண்ணால் செக் பண்ண கொஞ்சம் கூட அவனுக்கு விவஸ்தே இல்லையாடா அப்படின்னா. இல்லை ஜங்குக், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் அவசரமாக பண்ணியிருந்தேன். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் சாரி ஜங்குக், தெரியாமல். அவன் என்ன திட்டினுவான். ஏன்னா உன்னெல்லாம் ஒரு டீம் லீடராக வச்சது ஏன் தப்பு தான்டா, ரியலாகவே. இப்போ ஹாஃப் டேயில் போயிரு, நான் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியாது, வீட்டுக்கு போ அப்படின்றான்.
ஜங்கு ஜங்கு சாரி ஜங்கு அப்படின்றான். அதெல்லாம் இல்லை, இப்போ தயவு செஞ்சு ஆஃப் டேயில் போயிரு அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஆஃப் டேயில் போகிறான், அழுதுகிட்டே போகிறான். அவங்க பார்க்கிங்கில் தான் இருப்பான் அவன், ஜாக்சனும் சென்னும். அதை பார்த்தோன்னே என்னடா என்ன அடிச்சிட்டானான்னு பார்த்தா கையை நல்லா முறுக்கி விட்டுது. அது வந்து ரெடிஷாக இருக்கும், ஸ்வெல்லே ஆயிருக்கும் அந்த இடத்துல. என்னடா பண்ணியிருக்கான் இவன், ஏன்டா இப்படி வந்துடுறான் அவன், என்ன ஒரு முரட்டான நந்திக்க ஆரம்பிச்சிட்டான்டா இனிமேட்டு அப்படின்னு சென்னும் ஜாக்சனும் பேசியிருக்காங்க. அவனுக்கு இன்னும் அழுக தான் வருது. அவனை லைக் ஹக் பண்ணுறான் பின்னாடிலேருந்து சென்னு. டே கவலைப்படாத, ஒன்றும் இல்லைடா, கவலைப்படாத, அதெல்லாம் அழுவாத அப்படின்றான். நான் இப்படி மாறிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அவன் கை கால் கூட மிதிச்சு முறுக்குனா கூட பரவாயில்ல, கழுத்து வரப்படியான். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப கோவத்தை இருந்தானே என்ன பண்ணுவான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்து ஜாக்சனுக்கும் பயம் வருது. ஐயோ இந்த மாதிரி வேறு என்ன பண்ணிட்டானா என்ன பண்ணுதுன்னு. அங்கேருந்து ஜிமின் வந்துருந்தா இருப்பான். ஏய் தயங்க என்ன அழுகுற அப்படின்னு கேட்டான். ஜிமின் அப்படின்னு சொல்லி போய் கட்டி வரைக்கிறான். ஜாக்சன் சென்னெல்லாம் பார்த்துன்னு தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப அழுகுறானேன்னு சொல்லி கட்டி வரைக்கிறான். ஜிமின் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின், ஜங்கு ரொம்ப மாறிட்டான் ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாமே கேட்குறான். தாயாங்கும் எல்லாமே சொல்லிடுறான். ஜிமினும் வந்து கேட்டு சரி நான் வேணா வீட்டுக்கு வரட்டேன், அவனை ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா கை வேறு அவனுக்கு ஸ்வெல்லாக இருக்கும்ல, அதனால் ஓட்டக்கூட முடியாது. அதனால் தான் பரவாயில்ல நான் போய்க்கிறேன் ஜிமின் அப்படின்றான். இந்த கையோட எப்போடா போவ வாடா அப்படின்னு சொல்லி போகிறான். ஜாக்சன் கிட்ட பேசுகிறான் ஜிமின்னு. அண்ணா நான் அவனை எப்படியாச்சும் என்ன பண்ணுங்கண்ணா அவனை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் பார்த்துக்கிறேன் ஜிமினி, அவனை பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்றான். சென்னும் அவனை சமாதானப்படுத்துறான். தயாங்க கவலைப்படாதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் பேசுகிறோம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி போகிறான். ஆனால் எதுவுமே அவன் கண்டுக்கதான் இல்லை தயாங்கு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜாக்சனும் சென்னும் உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணி அவனை அசிங்கமாக திட்டாங்க. என்ன மயிறு உனக்கு என்னடா, அவனுக்கு ஒரு சின்ன தப்பு தானடா பண்ண, அப்படி போட்டாண்டினா அவன் என்னடா அவனுக்கு நீ என்ன நினச்சினுங்க, அவன் என்ன அவனுக்கு என்ன அட்டிமையாடா அவன், இந்த மயிறு உனக்கெல்லாம் மூளை நம்ம மூளையில் இருக்கா, நான் புரிக்க மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கா, என்ன பெரிய ஹேராடா நீ, போய் உன் ஹஸ்பண்ட் தானே அவன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுன்னு வேலை செஞ்சுன்னுக்கான். ஏடா என்னென்ன நீ என்ன பிடிங்கியாடா, அவ்வளோ பெரிய பிடிங்கியாடா நீ, அப்படி போட்டு அடித்து வச்சுருக்கவனையா, அவன் பாரு கை கால்லாம் அவனுக்கு எவ்வளோ சொல்ல இருக்குது தெரியுமா, நீ மெதிச்சு அவன் காலை மெதிச்சு விட்டுது, அவனுக்கு கால் கொடைய ஆரம்பிச்சிச்சுன்றான். அப்படி அழுகிறான். ஜிம்மன் வந்து அவனுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அதுதான் அவனுக்கு காதே கேட்குது. அப்போ தான் ஜிம்மன் கூட்டிகிட்டு போயிருக்கானா, என்னது அப்படின்னு சொல்லி ஏந்து பாரா. நீ என்ன மயிராடா, அவனுக்கு என்ன இந்த ஜிம்மன் அவன் வெறும் அவனை கூட்டின்னு தான் விட போயிடுறான், ஏதோ பண்ண போகல அவனை. இங்கே பாரு ஒழுங்க முடியாது, வீட்டுக்கு போனவனே அவனை அடிக்கிறது இந்த மாதிரி திட்டு வேலையை வச்சுட்டு இருந்துச்சுக்கேன். இங்கே பாரு நான் அவனை ஃப்ரெண்டாக கூட பார்க்க மாட்டேன், எதை வச்சு அடிப்பேன்னு எனக்கே தெரியாதுடான். சென்னு ஜாக்சன் அசிங்கமாக போட்டு திட்டுறாங்க. அதை விட நீ ஏன் அவனை ஜிம்மனை அனுப்பி விட்டுங்க. நீ என்ன லூஸாடா, நீ என்ன இப்படி பண்ணினுக்க, ஏன் புரிக்க மீறே உனக்கு புரியுதா இல்லையாடா, என்ன ஒருத்தன் உனக்கு நான் இவ்வளோ சொல்லிடுறேன் அதெல்லாம் கேட்காம ஜிம்மன் அனுப்பிச்சி விட்டா, அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சென்னு ஜாக்சனும் மாற்றி கேட்குறாங்க. அப்போ வந்து அவன் ஜிம்மனை எதுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னு சொன்னோடனே சென்னுக்கு இன்னும் கோவம் வருது, போட்டு அடிச்சிடறான். லைக் ஒரு ஸ்லாப் போட்டுடுறான் ஜங்குக்க. அவனுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு. அவன் அப்படியே இருக்கான். என்னடா பண்ணுற, இந்த மயிரை பாரு என்ன இந்த மாதிரி அடித்தாதான் புத்தியே வருதாடா அவனுக்கு, இப்போயாச்சும் என்ன நடக்குதுன்னு தெரியுதா, நீ என்ன பண்ணன்னு தெரியுதா அப்படின்றான். அப்படின்னு சொல்லி போய் பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர போடா, டிவிஷன் போடுறான், கண் மணிக்கு போடா அப்படின்றான். ஜாக்சனை சொல்கிறான். ஜங்குக்கும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரான். அவன் யோசிக்கிறான் என்ன பண்ணுறேன்னு. ஆனால் ஜிம்மன் பண்ணது வந்து அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் இந்த மாதிரி தான் லைக் என்ன பண்ணிட்டானா அப்படின்னு தான் அவன் லைக் ஒரு க்ரஷ் இருக்குன்னு நினச்சிருக்கான் ஜிம்மனுக்கு ஜாயாங் மேலே, அந்த பயத்துலேயே இருக்கான். அவன் வந்து உடனே போகிறான் வீட்டுக்கு. என்ன பண்ண போகிறேன், ஜிம்மனை போய் துரத்தி விடலானுக்கு அப்படின்றான்.
இவன் என்னடா மூளையே வளர்த்துக்க மாட்டான் போலாடா இவன் அப்படின்னு. இந்த மயிறு நான் எப்படா இவனை ஐயோ பாவண்டா தயாங்க அப்படின்னு சொல்லி போகிறான். அப்படியே ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு போகிறான். ஜாக்சனும் சென்னும் வந்து அவனுக்கு அலர்ட் பண்ணுறாங்க, லைக் வார்னிங் கொடுக்குறாங்க, டே பார்த்துடா அவன் வரான்டா, ஸ்லோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரான்டா அவன். ஜிமின் வந்து வீட்டில் ஒன்று ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இது பண்ணுறான். ஜிமின் கிளம்பிருப்பான், ட்ராப் பண்ண அடுத்த செகண்டே கிளம்பிருப்பான். அண்ணா அவன் இங்கே இல்லைண்ணா, அவனை சொல்லி நிறுத்த சொன்னாங்கண்ணா. வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவான் நல்லாவே தெரியும்ண்ணா, பொருள்லாம் உடைப்பான், என்ன பண்ணுவான் நல்லாவே தெரியும். அவனை கால் பண்ணி பாருங்களேன். சரி நான் கால் பண்ணுறேன், நீயும் கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். யார் ஃபோனும் எடுக்கல, மாற்றி மாற்றி ரிங் வருது. தயாங்கோட ஃபோன் மட்டும்தான் எடுக்கிறான். ஜங்குக் இங்கே ஜிம்மன் இல்லை ஜங்குக், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது ஜங்குக், ஏன்னா ஆயிரப்போகுது அப்படின்றான். தயவுசெய்து ஃபோன் வைக்கிறியா அப்படின்னு சொல்லி வைக்கிறான். வச்சா அடுத்த செகண்டே காலிங் பெல் வருது. வந்திருப்பான் போலன்னு பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக் கூப்பிடாது ஜங்குக், இங்கே யாருமே இல்லை ஜங்குக், வேணாம் பாரு ஜங்குக்னு சொன்னோன்னே உள்ளே போய் ஒரு கோவமாக போய் சோஃபாவில் உக்காடுறான். ஏண்டா உனக்கு நான் ஏன் ஜிம்மனை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராத, ஜிம்மன் கூட பேசாத, சுகா கூட பேசாத, அவங்க வெளில சுத்தாதுன்னு சொல்லி ஃபைலில் தப்பு பண்ணாதுன்னு சொன்னாலும் திருப்பி அதான் பண்ணுவியா நீ? அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சினிக்க, அவன் வந்துட்டு எப்படி வலிகிறாங்க 2 பேரும், நீயும் எப்படி வலிஞ்சு நிற்கிற அப்படின்னா. ஜங்குக் சுகா பண்ணது தப்பு தான், நான் சொல்லலை ஜங்குக், ஆனால் ஜிம்மன் அப்படி இல்லை ஜங்குக், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான் ஜங்குக், இங்கே பேர் அவன் என்னை ட்ராப் பண்ண அடுத்த செகண்டே போயிட்டான், பார்த்துக்கோன்னு சொல்லி அப்படின்றான். மொத்தம் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அவனை பிடிக்கிறான். லைக் ஜங்குக் ஜங்குக் இப்படி நடத்துக்காத ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்றான். தாயாங்க பிடிச்சிலாம் கேட்காம கையை பிடிச்சிட்டு சரியான உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் பெட்ரூம்குள்ளே. ஃபாஸ்ட்டாக அவனோட பேண்ட்டு கட்டிட்டான், ஷர்ட்டும் கட்டிட்டான், தாயங்களோட ஷர்ட்டும் பேண்ட்டும் கட்டிட்டான். இவன் இன்னும் பயம் ஜங்குக், நீ ஃபோர்ஸாக பண்ணுவேன் ஜங்குக், வேணாம் ஜங்குக் அப்படின்றான். இங்கே பாரு, இது பனிஷ்மெண்ட் டைமு, நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறான். ஃபாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறான் ஃபோர்ஸாக. அது பார்த்து ஜங்குக் வலிக்குது ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்றான். அதை பார்த்து அதெல்லாம் கேட்காம இருக்கான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நல்லா ஜங்குக்கெலாம் கேட்காம ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். இந்த மாதிரி 6-7 ரவுண்ட் போகுது. சாரி தாயாங்க வந்து ஜங்குக் நேமே மோன் பண்ணியிருக்கா. ஜங்குக் ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா, ஏன்னு ஜங்குக்கா ப்ளீஸ், நான் ரொம்ப சாரி அப்படின்றான். அதெல்லாம் கேட்கல, அப்படியே போகுது. நைட்டு வரைக்கும் பண்ணுறாங்க. லைக் ஈவினிங் வந்தது 5 மணி, அப்படின்னா அது விட்டது ஒரு 9 மணிக்கு தான் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனால் முடியல, ஏந்து கூட வர முடியல, அவ்வளோ வலி அவனுக்கு, ரத்தமே வந்துடும் போல், அவ்வளோ வலி அவனுக்கு. சக் பண்ணியிருப்பான், லிப்ஸெல்லாம் ரொம்ப பைட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் வலி பொறுத்துக்கிட்டு அவன் ரொம்ப ரொம்ப அழுகுறான். அதெல்லாம் ஜங்குக்லாம் வந்து லைக் என்ன பண்ண, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவன் வந்து வெளில போய் லைக் அவன் வந்து ஃபுட்டு வாங்க போயிருக்கான். ஏன்னா அவன் வீட்டில் இருந்தனா என்ன சண்டை வந்துடும், இல்லைன்னா தயங்க மேலாம் கோவப்பட்டுறோன்னு அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிடுவான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட கோவத்தை அடக்கிறதுக்காகவே இப்படி போயிருக்கான் வெளில. ஆனால் தயாங்கால சுத்தமாக முடியல, ஏந்துக்க முடியல. தயாங் போனவன் அப்படியே அழுத்துட்டே இருக்கான் ஒரே இடத்துல. ஆனால் திரும்ப கூட முடியல, அவ்வளோ வலியுது அவனுக்கு. ஜங்குக் ஏன் தான் இப்படி மாறிட்டானோ, வலிக்குது ரொம்ப அப்படின்றான். அம்மா வலிக்குது அப்படின்னு ஏதோ அது ஜங்குக் வந்திருப்பான், இன்னும் பயம் வருது, இருந்தாலும் அவன் நார்மலாக தான் வந்திருப்பான். தாயாங் அப்படின்னு சொல்லி வெளில கூப்பிட்றான். ஆனால் வர முடியல, கஷ்டப்பட்டு வரான், ஏந்துக்க ட்ரை பண்ணுறான், முடியல. இப்படியே கஷ்டப்பட்டு ஏந்துக்கிறான், ஆனால் ஸ்லிப்பாகி வீழ்ந்துடுறான். அது ஜங்குக் வந்து வெளில போகிற டைமில் ஜங்குக் பிடிச்சிடுறான் தயாங்க. என்ன ரொம்ப வலிக்குதா அப்படின்றான், கண்ணீர் விட்டு அப்படியே சொல்கிறான் ஜங்குக் அப்படின்றான். அவனுக்கு மாதிரியாக இது ஜங்குக்கு. கூட்டிகிட்டு போகிறான் லைக் ஹாலில், சாப்பிடு அப்படின்னு கையில் பிளேட் கொடுக்குறான். அவனுக்கு சாப்பிட கூட தோணலை, ஆனால் பிளேட்டை வாங்கி டேபிளே வைக்கிறான். இப்போ என்ன, சாரி ஏதோ ஒரு டென்ஷனில் பண்ணிட்டேன் அப்படின்றான்.
நீ டென்ஷனில் பண்ணியோ எப்படி பண்ணியோ தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத ஜங்குக் அப்படின்றான். இப்போ சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றான். தாயாங்கன்னு சொல்கிறான். ஓ தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தெரியாமல் உன்னை ஸ்லாப் பண்ணி நான் இங்கேருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி உன்ட்ட ரிங்கு கொடுத்து நான் கிளம்புனேன் ஓகேவாடா அப்படின்னு கேட்குறான். ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது. அவன் பண்ணது தப்பு நான் பட் ஆனால் அவனால் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் இப்படி போட்டேன்னு பண்ணியிருக்கேன். வலி உன்னால் பொறுத்துக்க முடியுமா? உனக்கு அந்த மாதிரி பண்ண பொறுத்துக்க முடியுமாடா ஜங்குக்? எவ்வளோ கஷ்டம். இப்போ எனக்கு ரத்தமே வந்துடும் போல, அவ்வளோ வலிக்குது. என்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன். என்ன சாப்பாடு கொடுத்தா என்ன எனர்ஜி வந்துடும் நினைக்கிறியா? வலி போகும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதும் கரெக்டான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போகிறான். தயானுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பண்ணுறான்னு. திருப்பியும் பண்ண தான் போகிறான்னு நினச்சிட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஷவருக்கு தான் லைக் குளிக்க தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வெளில வரான், ட்ரெஸ்லாம் மாற்றி விட்றான், மசாஜ்லாம் பண்ணி விட்றான். அதெல்லாம் அப்படியே பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபீல் பெட்டர் மாதிரி பண்ண விடுறான். இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். என்ன சொன்ன? இப்போ ஓகேவா? ஓகே தான் ஜங்குக் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. பட் ஆனால் லைக் அவன் இன்னும் அவன் கோமா தானே பேசுகிறான். அவனுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணுறான், மசாஜ் இன்னும் பண்ணி விட்றான், அவனை ஃபீல் பெட்டர் இன்னும் ஆக்குறான். அவன் ரொம்ப டேக் கேர் பண்ணது தாயாங்க தெரியுது. அதனாலே அவன் இன்னும் தடவை சாரி அப்படின்னு கேட்டால் அவன் மன்னிச்சு விட்டுலான்னு அந்த பிளானில் இருக்கான். சாரிண்ணா, தெரியாமல் இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ணிட்டேன், என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காத, ரியலி சாரி அப்படின்னு சொல்லி கையிலலாம் அமுக்கி விட்றான். ஏன்னா கை முறுக்கியிருப்பான்ல, அந்த இடத்துல ஸ்வெல்லாக இருக்கும். காலும் அமுக்கியிருப்பான். ஸோ காலையும் அவனை பார்த்துக்கிறான். லைக் லிட்ரலி ஒரு சின்ன குழந்தை எப்படி பார்த்துக்கிறானோ அந்த மாதிரி பார்த்துன்னுக்கான் எல்லா விஷயத்தையும். தண்ணி வேணுமான்னு சொல்லி ஏந்து போகும்போது நீ உட்காரு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி 2 நாளாக ஆஃபீஸ் லீவ் போட்டு அவ்வளோ பார்த்துக்கிறான். ஏன்னா அவ்வளோ வலிச்சிருக்கும். 1 வீக்காகவும் தயாங் 1 வீக் லீவ் போட்டிருப்பான். ஜங்குக்கு 2 நாள் தான் லீவ் போட்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. ஸோ அதனால் அவனுக்கு அவங்களாம் லீவ் போட்டுக்கிட்டு ஆஃப் டேயில் தான் நிற்கான். பட் நான் ஆஃப் டேயில் அவனை பார்த்துக்கிறான். அவன் வீட்டில் எந்த சமையலும் செய்யலை, வெறும் ஆர்டர் தான் பண்ணின்னுருக்கான். ஜங்குக் கேண்டீனில் தான் போய் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு தான் பேசாமல் இருப்பான். அந்த 1 வீக்கும் பேசாமல் தான் இருந்திருப்பான். ஆனால் நார்மலாக லைக் ஒரு குரலில் ஒரு நார்மலாக பேசியிருப்பான். லைக் ஒரு குரல் ரொம்ப டவுனாக அந்த மாதிரி தான் பேசியிருந்திருப்பான். லிட்ரலி ரொம்ப ஜங்குக்கு என்ன நினச்சிட்டான்னா அவன் என்னை ஹேட் பண்ணின்னுக்கான் போலன்னு, லைக் ஹேட்டிங் அந்த ஃபீல்டில் இருக்கான் போலன்னு நினச்சி பார்த்தா. பட் ஆனால் அதெல்லாம் இல்லை, அவன் ஒரு பிளானில் இருந்திருப்பான். டின்னர் போய் சாப்பிட்லான்னு சொல்லி வெளில கூட்டிகிட்டு போகலான்னு இருந்திருப்பான். அதனால தான் இப்படி பேசாமல் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஜங்குக் வீட்டுக்கு சீக்கிரமாக வா அப்படின்றான். ஏன்னாச்சுடா அப்படின்னு கேட்குறான். வீட்டுக்கு சீக்கிரமாக வா அப்படின்றான். ஜங்குக்கும் ரொம்ப சீக்கிரமாக வந்திருப்பான். லைக் ஒரு 4:30க்கு வந்திருப்பான். நார்மலாகவே ஒரு 6 o'clock தான் வந்திருப்பான். இந்த தடவை 4:30 வந்திருப்பான். வீட்டுக்கு வந்தோடனே அவன் ரெடியாக இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். பார்த்தா அது ஃபார்மல் ட்ரெஸ்ஸு. லைக் வெளில போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கூட சாப்பிட போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அவன் தான் வண்டி ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறான். எங்கே தயாங்க போகிறோம் நம்ம, வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டு, பிடிச்ச டிஷ்ஷெலாம் அவனுக்கு ஆர்டர் பண்ணி வச்சுருப்பான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜங்குக்கும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ இதை சாப்பிடுன்றான். தேங்க்ஸ் தாயாங், நான் கூட என்னை ஹேட் பண்ணுறியோன்னு நினச்சிட்டேன். உன்னை எப்போரா ஹேட் பண்ண முடியும்? 4 வருஷம் லவ்வு, 2 வருஷம் மேரேஜு, நீ என்னடா நினச்சினுக்கு என்னை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் லாஸ்ட்டாக கிஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சு வீட்டுக்கெலாம் வராங்க. திருப்பியும் ஒரே ஒரு சாஃப்ட் மேக்கவுட் போகுது. அவ்வளோதான்டா, இதுதான் அந்த கதை, இது பனிஷ்மெண்ட்டு, இதுதான் அந்த டைட்டில். சாரி லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்பில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.